அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில புதன் எப்பொழுது லாபத்தை தருவார், எந்த நிலையில இருந்தால் லாபம்ன்றத பார்க்க போறோம். புதனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்திலே ரொம்ப முக்கியமான காரகம், பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை குறிக்கக்கூடிய புத்தி காரகம். வித்தையெல்லாம் எப்படி இருப்பார், வித்தையில வல்லவரா இருப்பார்ன்றத புதன் தான் சொல்லுது. சமயோஜித புத்தி என்று சொல்லக்கூடிய எந்த இடத்தில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற திறமையை புதன் தான் சொல்லும். நிறைய ஜாதகர் பெரிய கல்வி படித்திருக்க மாட்டார், காரணம் நாங்க விட கல்விக்கான முக்கியத்துவம் குறிக்கிறது. ஆனா புதன் ஜாதகத்தில் வலுத்திற்கு ரொம்ப திறமையானவராக இருப்பார், கணிதத்தில் வல்லவராக இருப்பார் இந்த புதன் வலுத்தவர். அதுபோல கமிஷன் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளுக்கும் புதன் தான் காரணம். அறிவை பயன்படுத்தக்கூடிய அத்தனை துறைக்கும் புதன் தான் காரணம். இப்போ நவீனமாக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சாப்ட்வேர் துறையிலிருந்து டெக்னாலஜி சம்பந்தமான தொடர்புகளுக்கும் புதன் தான் காரணம். அதுபோல் வியாபாரத்தில் ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், எந்த இடத்தில் ஒரு மனிதன் வியூகத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிச்சாலும் அங்க புதன் இருக்கிறார்னு அர்த்தம். ஜாதகருக்கு இளமை தோற்றத்தை கொடுக்கிறவர் புதன் தான். பார்ப்பதற்கு 60 வயதானாலும் 40 வயது போல காட்சிப்படுத்தக்கூடிய தோற்றத்தையும், 30 வயதானாலும் 20 வயது போல் காட்சிப்படுத்தக்கூடிய தோற்றத்தையும், வயதை ஒரு 10 வருடம் குறைச்சு காட்டுறது இந்த புதன் தான். இளமை தோற்றத்தோடு இருக்கு, கலர் அல்ல, இளமை தோற்றம், பார்ப்பதற்கு இளமையான காட்சியை இந்த புதன் கொடுக்கிறார். இவ்வளவு முக்கிய காரகம் உண்டு. அப்ப புதன் ஒரு ஜாதகத்துல ஃபேவரா இருக்கிறார் அப்படின்னா என்னென்ன கிடைக்குன்னா, தன் காரகங்களின் வாயிலாக, புதனுடைய அந்த புத்தி காரகங்களின் வாயிலாகவும், ஆதிபத்திய வீட்டின் அந்த புதனுடைய ஆதிபத்திய வீட்டின் காரக பலனின் மூலியமாக பலன் கிடைக்கும். புதனுக்கு இந்த 2 மனை புதனுடைய மனை, மிதுன மனையும் கன்னி மனையும் புதன். அப்ப புதன் ஒரு ஜாதகத்துல தசை நடத்துறார், புத்தி நடத்துறாருன்னா புதனின் காரகத்தின் வாயிலாக இந்த 2 வீட்டின் ஆதிபத்திய காரகங்கள் செயல்படும், அமர்ந்த இடத்தை பொறுத்து. அந்த வகையில இந்த ஜாதகப்படி இப்பொழுது இந்த 12 லக்னத்திற்கும் புதன் எப்படி இருந்தா லாபம்ன்றதை பார்த்துடலாம். அதுபோல பொதுவான விதிகள் தான். சில லக்னங்களுக்கு புதன் யோகர், சில லக்னங்களுக்கு அவயோகர்னு. எந்த லக்னத்தில் பிறந்தாலும் புதன் யோகமும் செய்யக்கூடும், அவயோகமும் செய்யக்கூடும். விதி எப்பொழுதுமே ஒரு தசைநாதனோ புத்திநாதனோ ஒரு கிரகம் தன் காரகத்தையும் ஆதிபத்திய காரகத்தையும் வலுவா செய்யலாம், வலுப்பெற வேண்டும். அந்த வகையில முதல் விதி, புதன் கண்டிப்பா வலுப்பெற வேண்டும். இந்த புதன் வலுத்தாத்தான் ஆதிபத்திய காரகங்களும் அந்த ஜாதகருக்கான புதன் காரகங்களும் வேலை செய்யும். அந்த வகையில மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கு பார்க்கலாம். மேஷத்தில் பிறந்தவர், மேஷத்தில் ஜனனித்தவருக்கு புதன் நல்லதை பண்ணணும். புதன் தசையோ புதனுடைய புத்தி காலகட்டங்களோ யோகம் பண்ணணும். 3ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவது, 6ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவது புதன் தான். 3 6க்கு அதிபதி, முயற்சி ஸ்தானத்திற்கு ஆதிபத்திய கிரகம், தைரியத்தை கொடுக்கிறவர் இந்த 3ஆம் இடம், புகழ கொடுக்கிறது, சகோதரர்களால் ஆதாயத்தை இந்த 3ஆம் இடம் தான் கொடுக்கணும். நல்ல வேலை, பதவி, அதிகாரம், எதிரியிட்டமிருந்து ஜெயிக்கிறது, எதிரியை வெற்றி கொள்வது, நோய்களை வெற்றி கொள்வது, கடனை வெற்றி கொள்வதெல்லாம் இந்த 6ஆம் இடத்தின் வேலை. அப்ப மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கும் புதன் யோகம் செய்வார். அப்ப புதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தா இந்த 2 வீட்டின் மூலியமாக, சகோதரர்களின் மூலியமாகவும் தைரியத்தின் மூலியமாகவும் புகழ் பெறணும், ருணரோகம், நல்ல பதவி அதிகாரம் கிடைக்குன்னா புதன் எப்படி இருக்க வேண்டும், புதன் எப்படி இருக்க வேண்டும், அந்த புத்தி காரகத்தின் வாயிலாக புதன் எப்படி இருக்கணும். மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு சுக்கிர தொடர்புகள் யோகம், குரு தொடர்புகள் யோகம், பிளஸ் குரு புதன் சுக்கிரன் கூட அடுத்த நிலையில எடுத்துக்கலாம். குருவோட தொடர்பும் சூரிய தொடர்பும் யோகம். அடுத்ததாக சுக்கிரன், அடுத்ததாக சுக்கிர தொடர்பில் இருப்பது யோகம். குரு சூரிய சுக்கிர தொடர்புகளிலே இருக்கக்கூடிய புதன் மேஷ லக்னத்திற்கு தன் காரகத்தின் வாயிலாகவும், புதனுடைய காரகத்தின் வாயிலாகவும், ஆதிபத்திய காரகத்தின் வாயிலாகவும் வேட்சை கொடுப்பார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, புதனால் யோகம் பண்ணணும். புதன் யோக பலனை கொடுக்கணும். லக்னத்திற்கு 2க்கு அதிபதி, வாக்கு, தன, குடும்பங்கள், பணம், கஜானாவை குறிக்கிறவர். 5க்கு அதிபதி, பூர்வ புண்ணியம், குழந்தைகள், ஜாதகருடைய மனத்தை குறிக்கக்கூடியவர். ரிஷபத்தில் பிறந்தவர் பெரும்பாலுமே கலையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில இந்த புதனும் தனித்து யோகதா இருக்கும்போது தனித்து இருக்கக்கூடிய புதன் நன்மை உண்டு. புதன் வெளிவிட்டு தனித்து இருந்தாலுமே ரிஷப லக்னத்திற்கு யோகம் தான். இத கூடுதல் பணியில் புதனோடு சுக்கிரனோ சனி பகவான், சனி தொடர்பு கொள்ளலாமா? சனி இருளை போக்குவார், இருளை தருவார், ஆனால் வியாபார யுத்திகளை கொடுப்பார். ஜாதகர் வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு முனைப்பான யோகத்தை கொடுப்பார். புதனோடு சுக்கிரனும் சனியும் இருப்பது மிகப்பெரிய நன்மை. புதனோடு சுக்கிர சனி இருப்பது மிகப்பெரிய நன்மையை ரிஷப லக்னத்தில் பிறந்தவருக்கு கொடுக்குது. தனித்து இருந்தாலும் யோகம் தான். ரிஷபத்தில் பிறந்தவருக்கு தனித்த புதனும் யோகமே செய்கிறார். மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்க, லக்னாதிபதி, ஜாதகருடைய எண்ணம் செயல்திறன், அவர் எப்படி செயல்படுவார்ன்றது இந்த லக்னம் சொல்லுது. 4ஆம் இடம் வீடு வாகன மனைகள் சொத்து சுகங்கள் கல்விகள் எல்லாம் குறிக்கிறது.
இந்த 4ஆம் இடம். சில பேருக்கு 4ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்று தனித்து இருக்கிறார்னா காரக அடிப்படையில பாதகத்தை செய்யணும், அதனால கல்வியில கொஞ்சம் தடை கிடைக்கும், அதனால பிரில்லியண்டா இருப்பார். இல்ல கல்வி மட்டுமே படிச்சுக்கிட்டு இருப்பார் கடைசி வரைக்கும், இதெல்லாம் நடக்கும். எனினும் இந்த புதன் எப்படி இருக்கணும், லக்னாதிபதி 4க்கு அதிபதி தனித்து வலுத்தாலும் யோகமே. கூடுதலாக இந்த புதனோடு சுக்கிரன், சனி மற்றும் குரு இந்த தொடர்புகள்லாம் யோகம் பண்ணும், லக்னாதிபதிக்கு நன்மை கொடுக்கும். லக்னாதிபதி 4ஆம் இட காரகத்தின் வாயிலாக வெற்றி கொடுக்கும். அப்ப மிதுனத்தில் பிறந்தவருக்கு சுக்கிர சனி குரு தொடர்புகளே இருப்பது பெரும் வெற்றியை கொடுக்கும். அதுபோல தனித்து இருந்தாலுமே லாபத்தை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்தணும். கடக லக்னத்துல ஜனடிச்சிருக்கிறீங்க, கடகத்தை பொறுத்த வரைக்கும் 3, 12ஆம் அதிபதி அந்த அளவுக்கு பெரிய ஃபேவர் இல்லாத கிரகம் என்றாலும் வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை கொடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்டினால் ஆதாயத்தை கொடுக்கணும், சகோதரர்களால் ஆதாயம் புகழ் கொடுக்கணும்னா கடக லக்னத்துக்கு புதன். புதனை பொறுத்த வரைக்கும் மறைவு அதிபதி மறைவில் இருப்பது யோகம். இந்த புதனோடு குருவுடைய தொடர்பு, சூரிய தொடர்பு பெரும் நன்மையை கொடுக்கும், பெரும் ஆதாயத்தை கொடுக்க கடமைப்படுகிறது. கூடுதலாக இந்த இடத்துல அவயோக பலனை செய்யக்கூடியவர் சனி என்றாலும் சனி தொடர்பு பார்ட்னர் ஆதாயத்தை கொடுக்குது. குரு சூரியன் சனி பகவானுடைய தொடர்புகளிலே நன்மை கிடைக்கிறது. அடுத்ததாக சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, லாபம் தரும் புதன். சிம்மத்தில் பிறந்தவருக்கு லாபம் பண்ணணும். புதன் எப்படி இருக்கணும், லக்னத்திற்கு 2க்கு அதிபதி, 11ஆம் ஆதிபத்திய கிரகம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 2, 11ன்றது ஜாதகருக்கு பணத்தை பெரிதா கொடுக்கக்கூடிய பாவம், பணம் லாபங்களை கொடுக்கக்கூடிய பாவம். சம்பாதிச்சு கையில நிறைய பணமும் ஆசை பூர்த்தி பண்ணணும்னா இந்த புதன் நல்லா இருக்கணும். சிம்மத்திற்கு எப்படி இருக்க வேண்டும், சிம்மத்திற்கு குருவோட தொடர்பு நல்ல பலனை கொடுக்கிறது, குருவோட தொடர்பு பெரும் யோகத்தை கொடுக்கிறது. சூரியன் லக்னாதிபதியை தொடர்பு கொண்டிருந்தால் நன்மை உண்டு. பிறகு சனி, சனி தனித்திருப்பதை விட புதனோடெல்லாம் இருந்தாருன்னா காலதாமதமா குடும்பத்தை கொடுத்தாலும் நல்ல யோகம். அப்ப சிம்மத்தில் பிறந்தவருக்கு குரு சூரிய சனி தொடர்பில் இருக்கக்கூடிய புதன் யோகம் பண்றார். தனித்து வலுத்தாலும் ஓகே, தனித்து வலுக்கும் போது என்ன பிரச்சனை வருதுன்னா தாமதமா திருமணம் மட்டும் நடக்கும். சிம்மத்தில் பிறந்தவருக்கு கன்னியில ஜனனிச்சிருக்கிறீங்க, லக்னாதிபதி அயன சயன போகம் வரையும் இந்த அமைவுகள்ல லக்னத்திலிருந்து 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், இந்த 12ஆம் இடம் வரை என்ன கொடுத்தாலும் அந்த லக்னம் தான் அனுபவிக்கும். அப்ப லக்னாதிபதியை குறிக்கக்கூடிய இந்த புதன் 10ஆம் இடமான தொழில், ஜீவன, கர்மம், என்ன செய்ய போறோம் அந்த வாழ்க்கையின் பிறவி கடனாக பிறவியில் என்னென்ன பண்றதுன்றத தொழில் வெற்றியை குறிக்கிறது. பொதுவாகவே புதன் இருந்தாலே நல்ல கமிஷன் மைண்ட் இருக்கும், ஒரு விஷயங்களை புத்திசாலித்தனத்தின் மூலமாக செயல்படுத்தி வெற்றி பெறுவார். இந்த புதன் தனித்து வலுத்தாலும் யோகம். கூடுதலாக சனி, சுக்கிரன் மற்றும் குரு, சனி சுக்கிர குரு தொடர்புகளிலே இருக்கக்கூடிய புதன் கன்னி லக்னத்திற்கு யோகம், தனித்து இருந்தாலும் யோகத்தை கொடுக்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்தணும். கன்னியா லக்னத்தில் பிறந்தவருக்கு. துலா லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, துலாத்தில் பிறந்தவருக்கு சயனங்களை குறிக்கக்கூடியவர், இன்வெஸ்ட்மெண்ட், வியூகோணிகம், வெளிநாடு தொடர்புகள், வெளிநாடு ஆதாயங்கள். 9ஆம் இடம் பாக்கியம். வாழ்க்கையிலே என்ன பலனை ஜாதகர் அனுபவிப்பார், எப்படிப்பட்ட பலன் இருக்கும்ன்றத இந்த புதன் தான் சொல்ல போகிறார். சகல மனிதருக்கு கிடைக்கிறது, சக வயதில் கிடைக்கக்கூடியது ஜாதகருக்கு கிடைக்குமான்றத புதன் சொல்றார். இந்த புதன் தனித்து இருந்தாலும் யோகம். இந்த புதனோடு உடன் இருக்கக்கூடிய கிரகம் சூரியனாகி, ஏன்னா லாபஸ்தானாதிபதி 12க்கு அதிபதி இருப்பது திருமணத்தை தாமதப்படுத்தினால் நன்மை கொடுக்கிறது. பிறகு சனி, சூரிய சனி தொடர்புகளிலே இருப்பது யோகம். லக்னாதிபதியோடும் புதன் இருப்பது யோகம், லக்னாதிபதியோடும் சூரிய சனி சுக்கிர தொடர்புகளிலே இருப்பது யோகம். லாபாதிபதியோடு விரையாதிபதியும் பாக்யாதிபதியும் கூறும்பொழுது ஜாதகர் நினைத்ததை செய்து காட்டக்கூடிய பலன் ஏற்படுகிறது. துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறது. விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, விருச்சகத்தில் பிறந்தவருக்கு புதன் எப்படி இருக்க வேண்டும், லக்னத்திற்கு 8க்கு அதிபதி, 11ஆம் அதிபதி. அவயோகி என்றாலும் கூட திடீர் பணம், திடீர் சொத்துக்கள், வெளிநாடு தொடர்புகள், இடமாற்றத்தினால் லாபம், நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும். இந்த புதன் எப்படி இருக்க வேண்டும் விருச்சகத்திலே பிறந்தவருக்கு, குருவோட தொடர்பு, சூரியனுடைய தொடர்பு, சுக்கிரன், குரு சூரியன் சுக்கிரன் தொடர்பில் இருப்பது யோகம். குரு சூரியன் சுக்கிர தொடர்புகளே விருச்சக லக்னத்திற்கு இருக்குன்னா புதனை நினைத்து கவலை வேண்டாம். புதன் அவயோகியா இருந்தாலும் நல்லதை பண்ணி கொடுப்பார், பூரியத்தை விட்டு வெளியிடத்துக்கு கொண்டு போய் அங்க பெரிய பெயர் புகழ வாங்கி கொடுத்துருவார். தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, பாதகஸ்தானம், ஆரகஸ்தானம் எல்லாம் இந்த 7ஆம் இடத்தை ஆளுமை செய்து ஜீவன தொழில், நல்ல நண்பர், நல்ல கூட்டாளி, நல்ல துணைவர் அமையணும்னா 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். தொழில் அமையினாலும் 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். தனுசு லக்னக்காரருக்கு நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணும்பொழுது யோகம் கிடைக்குது, 7, 10க்கு அதிபதியா வர்றதுனால. இந்த தனுஷில் பிறந்தவருக்கு எப்படி இருக்கணும், முதல் அமைவில் சூரியன் முதன்மையான யோகத்தை கொடுக்கிறார். பிறகு ஜாதகப்படி அவயோகி என்றாலும் சுக்கிரன் பார்வை நல்லது இருந்தாலும் சனி, சூரியன் சனி, பிறகு குரு.
எப்பொழுதுமே லக்னாதிபதியோடு புதன் கூடுவது சாமர்த்திய திறனை கொடுக்கும். இதுதான் இங்கு சூரிய சனி குரு தொடர்புகள் தனுசில் பிறந்தவருக்கு யோகத்தை கொடுக்கிறது. தனுசு லக்னக்கார ஜாதகர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. மகரத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மகரத்தில் பிறந்தவருக்கு புதன் நன்மை பண்ணணும். புதனை பொறுத்தவரைக்கும் ருணரோக ஸ்தானத்திற்கு அதிபதி, நல்ல வேலையை கொடுக்கறது 6ஆம் இடம் தான். எதிர்நோய் கடன் ஒம்பு வழக்கில இருந்து மீண்டு வருவதையும் 6ஆம் இடம் சொல்லுது. அதே புதன் தான் பாக்கியாதிபதி. சக மனிதனுக்கு நடக்கிற விஷயம் நடக்கணும், இறை நம்பிக்கை வரணும், அது போல ஜாதகருக்கு தான தர்ம சிந்தனைகள் வரணும்னா இந்த புதன் தனித்து வலுக்கலாமா 6க்கு அதிபதியா வந்துடுறார். கூடுதலாக எப்பொழுதுமே புதனோடு சுக்கிரன் இருப்பது, சுக்கிர தொடர்பு, லக்னாதிபதியான சனியின் தொடர்பு, பிறகு விரையாதிபதியான குருவோட தொடர்பு. சுக்கிர சனி குரு தொடர்புகளிலே இருக்கக்கூடிய புதன் நன்மை செய்கிறார். ஏதாவது ஒரு கிரகம் இதுல தொடர்புல இருந்தா போதும். ஏதாவது ஒரு கிரக தொடர்பில் இருந்தால் புதனை நன்மை செய்ய வைக்கிறார். புதனால் யோகம் உண்டு. கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, புதன் லக்னத்திற்கு 5க்கு அதிபதி, லக்னத்திற்கு 8க்கு அதிபதி. வாழ்க்கையில் 3 உலகை இணைக்கக்கூடிய 5ஆம் இடத்திற்கோ குழந்தைக்கும் மற்றும் ஜாதகருடைய மனநலவையை குறிக்கிறதும், மாற்றம், திருப்பம், இடமாற்றம், பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள், திடீர் வருமானங்களை குறிக்கிற இந்த புதன் சனியோடு இருப்பது, சுக்கிரனோடு இருப்பது அல்லது குரு, சனி சுக்கிர குரு இது ஏதேனும் ஒரு கிரக தொடர்பில் இருப்பது நல்ல பலனை கொடுக்குது. கும்பத்தில் பிறந்தவருக்கு யோகம். 8ஆம் அதிபதியாக இருக்கிறது புதன் தனித்திருப்பதை விட கிரக இணைவில் இருப்பது யோகத்தை செய்யும். அது போல மீன லக்னத்துல பிறந்துட்டீங்க, மீன லக்னம் லக்னத்துக்கு 4க்கு அதிபதி, 7ஆம் அதிபதி, வீடு வாகன மனைகள் சொத்து சுகங்கள் கல்வி தாய் இதெல்லாம் குறிக்கிற 4ஆம் இடம். 7ஆம் இடத்தினுடைய முக்கிய காரகங்கள்ல நண்பர்கள் கூட்டாளிகள் வாழ்க்கை துணை எல்லாம் வருது. அப்போ நல்ல வாழ்க்கை துணை நல்ல ஒரு சொகுசு கிடைக்கும்னா புதன் நல்லா இருக்கணும். புதன் எப்படி இருக்க வேண்டும்? புதனோடு லக்னாதிபதி மீண்டும் குரு தொடர்பில் பெறுவது, சூரியன் 6க்கு அதிபதியானால் சூரியனுடைய தொடர்பை பெறுவது யோகம், நல்ல பலனை கொடுக்கிறது. பிறகு ஜாதக ரீதியிலே செவ்வாய் காரக முரண்பட்ட செவ்வாயை நாம் எந்த இடத்திலுமே எடுத்துக்க போறதில்ல. சனியினுடைய தொடர்பு தாமதமாகும், காலதாமதமா சனியோட புதன் இருக்கும்போது காலதாமதம் ஆகும். எனினும் நன்மை உண்டு, நல்ல பலன்கள் உண்டு. இந்த பதிவுல நாம் சொன்ன இந்த கிரக தொடர்போட இருந்தா கண்டிப்பா புதனால் லாபம் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? அந்த தசையிலும் அந்த கிரகத்தோடு தொடர்பு கொண்ட தசை புத்தி காலகட்டங்கள்ல கிடைக்கும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.